வெள்ளியங்கிரி மலை ஏறினா உடம்பு மட்டும் அல்ல, வாழ்க்கையே மாறுமாம். ஏன் தெரியுமா? வெள்ளியங்கிரி மலை என்பது வெறும் மலைத்தொடர் அல்ல. அது நம் உடலினுள் உறையும் 7 சக்தி மையங்களின் பிரதிபலிப்பு. ஒவ்வொரு மலையும் நம் ஆன்மாவின் ஒரு படிக்கட்டு. முதல் மலை மூலாதார சக்கரம். இது நம் வாழ்வின் அடித்தளம். முதல் மலையின் உச்சியில் வெள்ளை விநாயகர் ஆலயம் உள்ளது. அந்த ஆலயத்தை அடைந்தவுடன் முதல் மலை ஏற்றம் நிறைவு பெறுகிறது. இந்த ஒரு மலை ஏறினாலே 7 மலைகளில் 40 விழுக்காடு முடிந்ததாக கருதப்படுகிறது. இது உடலின் உறுதியையும் மனத்தின் நிலைத்தன்மையையும் சோதிக்கும் தொடக்கம். இரண்டாம் மலை சுவாதிஷ்டான சக்கரம். இந்த ஏற்றம் எளிதன்று. கால்கள் வலிக்கும், மூச்சு திணறும். ஆனால் இங்கே பக்தியின் பொறுமை பரிசோதிக்கப்படுகிறது. நம்பிக்கை உள்ளவர்களே இதை கடக்க முடியும். மூன்றாம் மலை மணிபூரக சக்கரம். மூன்றாவது மலையின் உச்சியில் பாம்பாட்டி சித்தர் தவம் செய்த புனித குகை அமைந்துள்ளது. இது சித்த சக்திகள் நிரம்பிய தலம் என பக்தர்கள் நம்புகின்றனர். அங்கு நிலவும் அமைதி உள்ளத்தின் தீப்பொறியை விழிப்பிக்கும். நான்காம் மலை அநாகத சக்கரம். இதுவே இதயத்தின் மலை. பல யோகிகளும் முனிவர்களும் தியானம் செய்த ஆன்மீக மையம். இங்கு அடியெடுத்து வைக்கும் போது மனம் மெதுவாக இலகுவாகிறது. அன்பும் அமைதியும் காற்றாய் வீசுகின்றன. ஐந்தாம் மலை விசுத்தி சக்கரம். இது தொண்டையின் சக்தி மையம். இந்த மலையை ஏறும்போது மன அழுத்தங்கள் கரைகின்றன. உள்ளம் தெளிவடைகிறது. சொல்லாத சுமைகளும் இங்கே விலகுகின்றன. ஆறாம் மலை ஆக்ஞா சக்கரம். இம்மலையில் ஒட்டன் சித்தர் சமாதி அடைந்ததாக நம்பப்படுகிறது. இதனால் இது விபூதி மலை என்றும் அழைக்கப்படுகிறது. இங்கு உணர்வது சாதாரண அனுபவம் அல்ல, அது உள்ளுணர்வின் விழிப்பு. ஏழாம் மலை சகசிரார சக்கரம். இது உச்சி. இங்கு சென்றடையும் போது மனமும் உடலும் எல்லைகளை மறக்கின்றன. சிவபெருமான் தங்கியிருக்கும் தெய்வீக நிலம் என பக்தர்கள் நம்புகின்றனர். மூன்றாம் கண் திறக்கும் புனித தலம் என்றும் கூறப்படுகிறது. இங்கு வந்தவுடன் உடம்பே நடுங்கும், ஆனந்த அதிர்வு தோன்றும். வெள்ளியங்கிரி ஏற்றம் என்பது உடல் பயணம் மட்டுமல்ல, அது ஆன்மாவின் உள்பயணம். ஒவ்வொரு மலைவும் நம்முள் உறையும் சக்தியை விழிப்பிக்கும் தெய்வீக அழைப்பு. செல்லும் முன் உங்கள் கால்களை மட்டுமல்ல, உங்கள் உள்ளத்தையும் தயார்படுத்துங்கள்.